ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். குறிப்பாக முதல்வருடைய மாப்பிள்ளை சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா களத்தில் இறங்கி, ஏன்னா இவர் விருப்ப மனு வாங்கியிருக்கிறார், களத்தில் இறங்கி அந்த தொகுதியில் பட்டா இல்லாத வீடுகளை எல்லாம் பார்த்து பட்டா கொடுப்பதற்கான வேலைகளை செய்யறது, அதே போல கோவில்களில் இந்த திருப்பணிகளை செய்யறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட அமைஞ்சகரையுடைய டோல்கேட்டில் பப்ளிக் ஸ்கூலை ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஸ்கூல் மாதிரி அதே செட்டப்பில் எல்லா ஸ்கூலும் கொண்டு வரணுங்கிற அளவுக்கு பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ களமாடி இறங்கி சூப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்காருன்ற விஷயங்களும் சொல்லப்பட்டுச்சு. யாருமே போட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அண்ணா நகர் காட்டி இருக்கும் பொழுது திடீர்னு விருப்பமனு முடிகிற அந்த கடைசி நாளில் சென்னையினுடைய மேற்கு மாவட்ட செயலாளரும் கவுன்சிலருமான சிற்றரசு போயிட்டு அந்த விருப்பமனு வாங்குறாரு. இப்போ இந்த சிற்றரசும் சரி அண்ணா நகர் கார்த்தியும் சரி இரண்டு பேருமே மாப்பிள்ளை சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அப்படிங்கிறதும் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். அண்ணா நகர், சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் அப்படிங்கிற பகுதியை எடுத்துக்கிட்டால் வெரி காஸ்ட்லி தொகுதினே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு தேதிக்கு இங்கே நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னா குறைந்தது 2 கோடியில் ஆரம்பித்து 30, 40, 50 வரைக்குமே, அதை தாண்டியும் இங்கே விலை போகக்கூடிய கட்டிடங்கள், வீடுகள்லாம் இருக்குது. இவ்வளோ காஸ்ட்லியாக எப்படா வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆரம்ப காலகட்டத்தில் அறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அந்த மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது அண்ணா நகர் ஒரு பொட்டல் காடாக தான் இருந்திருக்கு. இந்த இடங்கள் ஃபுல்லாக இப்போ நம்ம அண்ணா நகரில் இருக்கோம். இப்போ இந்த அண்ணா நகர் எல்லா ஏரியாவுமே இந்த நம்ம இப்போ இந்த பிச்சாவரம் சைடில் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காடுகள் மாதிரியான அமைப்பில் தான் இருந்திருக்கு. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு வீட்டு மனை பட்டா ஒதுக்குறாங்க. அந்த பட்டா ஒதுக்கி அவங்களுக்கு குறைந்த விலையில் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது தான் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சொத்துக்களை கொண்ட, மிக உயர்ந்த இடங்களை கொண்ட, இட மதிப்பீடுகளை கொண்ட ஒரு இடமாக அண்ணா நகர் இருக்குது. இந்த அண்ணா நகரை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதே மாதிரியான சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லோருமே எலைட் மக்களாக வாழக்கூடிய பகுதி தான் அண்ணா நகர். வெறும் எலைட் மக்கள் தான் இருக்கலான்னு கேட்டால், ஒரு பக்கம் எலைட் எடுத்துக்கிட்டா இன்னொரு பக்கம் குடிசையில் வாழக்கூடிய அதே தரப்புகளை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கே இருக்கிறாங்க. அதாவது மழை காலத்தில் தண்ணி வெள்ளம் ஓடும் இல்லையா, அந்த வெள்ளம் வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளும் இதே அண்ணா நகரில் இருக்குது. ஆனால் அண்ணா நகருக்கு 2 முகங்கள் இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இந்த அண்ணா நகரை பொறுத்த அளவுக்கு 1977 கலைஞர் அவர் இந்த அண்ணா தொகுதியில் வெற்றி பெறுகிறார். அதே போல் 1980 கலைஞர் வெற்றி பெறுகிறார். அதைத் தொடர்ந்து அன்பழகன் வராரு. அதே போல் ஆற்காட்டு வீராசாமின்னு சொல்லி பல முன்னணி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் இந்த அண்ணா நகர் தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அண்ணா நகரில் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணா நகர் ஈஸ்ட், அண்ணா நகர் வெஸ்ட், அதே மாதிரி அரும்பாக்கம், அமைஞ்சிக்கரை, அதே போல் ஷெனாய் நகர், இந்த ஒரு 5 பகுதிகளை மையமாக கொண்டு, வார்டுகளை மையமாக கொண்ட பகுதி தான் அண்ணா நகர். பட் இன்றைக்கி தேதிக்கு இதனுடைய, நான் ஏற்கனவே சொன்ன போல் இது காஸ்ட்லி தொகுதி அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு அந்த அளவுக்கு கடந்த காலங்களை காட்டிலும் கடந்த ஒரு 20-30 வருஷத்தில் மிக பெரிய அளவில் இங்கே கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்குது. ஒரு சின்ன பொதுவாக பிற தொகுதியில் இருக்கக்கூடிய எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, அண்ணா நகர் மாதிரி நம்ம ஏரியா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே எல்லா வேலைகளுமே ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், ரொம்ப மும்முரமாக நடத்துவாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு ரோட்டில் சின்ன பள்ளம் விழுந்துருச்சு, ஒரு மரம் சரிஞ்சிச்சுன்னா கூட உடனடியாக அதை சரி செஞ்சு அப்புறப்படுத்தி சரியான முறையில் அதை அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இது அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த கிரெடிட் எல்லாருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் போகும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த எஸ்ஐஆருக்கு முன்பாக அண்ணா நகரில் எத்தனை ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னு நம்ம கணக்கு எடுக்கும் பொழுது 2,86,000 பேர் இங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் கணக்கெடுப்பு சொல்லுது. ஆனால் பிப்ரவரி 26, 2026க்கு பிறகு இதே அண்ணா நகரில் எஸ்ஐஆருடைய அந்த தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, 1,81,402 பேர் இருப்பதாக எஸ்ஐஆர் தரவு சொல்லுது. கிட்டத்தட்ட 42% பேரை நீக்கியிருக்கிறாங்க. அதாவது இடம் மாறிட்டாங்க. அதே போல் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி 42% பேரை நீக்கியிருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆருடைய விஷயத்தில். ஸோ இதுதான் அண்ணா நகரை பற்றிய சுருக்கமான விஷயம்.
இந்த அண்ணா நகரில் இன்றைக்கி ஏகப்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இங்கே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. பலருக்கும் வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் இங்கே தங்கி படிக்கக்கூடிய, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்கன்னு சொல்லி பலருக்கும் இந்த அண்ணா நகர் பகுதி வந்து பல வகையிலும் பயன்பட்டு இருக்குங்கிறதும் இங்கே கூடுதலான ஒரு விஷயம். சரி, இப்படி இவ்வளோ இருக்கும் பொழுது எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம அண்ணா நகர் தொகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டா இது திமுகவுடைய கூடாரம்னே சொல்லுவாங்க. ஏன்னா 4 முறை தான் 3-4 முறை தான் அதிமுக பிற கட்சிகள் வந்திருக்கே தவிர, அதை தவிர்த்து எல்லா இடங்களிலும் எல்லா தேர்தல்களிலுமே திமுக தான் அதிகமான இடங்களில் அண்ணா நகரை வந்து கைப்பற்றி இருக்குங்கிறதுனால அண்ணா நகருங்கிறது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு ஒரு வழக்காடு இருக்குது. சரி, இன்றைக்கி தேதிக்கு யாரா இப்போ 2026 தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும், ஒரு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ யார் இதில் வந்து கலந்துக்க போகிறேன்? ஏன்னா அண்ணா நகர்னு எடுத்துக்கிட்டாலே அண்ணா நகர் மோகன் அப்படிங்கிற பேர் வந்து எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு பேர். ஏன்னா அது மக்களோட ரொம்ப இயல்பாக இருப்பாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட அவரை பற்றிய பல செய்திகள் வந்து மக்களுக்கே தெரியும். லோக்கலில் இருக்கிறவங்க கேட்டாலே கையை கூட்டு போய் வீட்டை காமிக்கக்கூடிய அளவுக்கு மக்களோட நெருக்கமாக இருக்கிறாருங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து தேர்தல் அந்த விருப்ப மனு கொடுக்கும் பொழுது அதை அவர் வாங்கலை. அதுக்கு பதிலாக அவருடைய மகன் கார்த்திகை வந்து வாங்க வச்சிருக்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. உடனே வந்து தந்தை வந்து இந்த அரசிலிருந்து நகர்ந்து மகனை உள்ளே கொண்டு வர போகிறாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். குறிப்பாக முதல்வருடைய மாப்பிள்ளை சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இது எல்லாருக்குமே இந்த மேட்ரு வந்து தெரியும். சமூக வலைதளங்களில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் நிலவரங்களை பார்ப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ரொம்ப க்ளோஸான ஒரு நபர். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, களத்தில் இறங்கி, ஏன்னா இவர் விருப்ப மனு வந்து வாங்கியிருக்கிறார், களத்தில் இறங்கி அந்த தொகுதியில் பட்டா இல்லாத வீடுகளை எல்லாம் பார்த்து பட்டா கொடுப்பதற்கான வேலைகளை செய்கிறது. அதே போல் கோவில்களில் வந்து இந்த திருப்பணிகளை செய்கிறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட சமீபத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புன்னு சொல்லி திமுக நிர்வாகிகளுக்கு பைக்கு, செல்ஃபோனு, ஏர் கூலர், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான விஷயம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதாவது நான் சீனில் இருக்கேன்னு காட்டக்கூடிய வேலையை ரொம்ப அழகாகவே அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ கூட அமைஞ்சகரையுடைய டோல்கேட்டில் பப்ளிக் ஸ்கூலை ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஸ்கூல் மாதிரி அதே செட்டப்பில் எல்லா ஸ்கூலும் கொண்டு வரணுங்கிற அளவுக்கு பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து களமாடி இறங்கி சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்காருன்ற விஷயங்களும் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பாக இந்த எலெக்ஷனுக்கான இந்த தேர்தல் மனு கூடிய இடத்துல அண்ணா நகரில் பெரிய அளவில் யாரும் திமுகவில் போய் வாங்கலை. மோகன் எப்பயுமே மோகன் கேட்பார். மோகன் இந்த முறை போட்டியிடலை. அதனால் தன்னுடைய மகன் கார்த்திகை வந்து அனுப்புகிறாரு. அவர் விருப்ப மனு வாங்குறாரு. எந்த ஒரு போட்டி இல்லாமல் அந்த விருப்ப மனு வாங்கிட்டு வரார். இவர் ஒரு பக்கம் இவர் வாங்கிட்டு வராருன்னா, அந்த விருப்ப மனு முடிகிற கடைசி நாளில் இன்னொரு நபரும் உள்ளே போகிறார். ஸோ யாருமே போட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அண்ணா நகர் கார்த்திகை இருக்கும் பொழுது திடீர்னு விருப்ப மனு முடிகிற அந்த கடைசி நாளில் சென்னையினுடைய மேற்கு மாவட்ட செயலாளரும் கவுன்சிலருமான சிற்றரசு போயிட்டு அந்த விருப்ப மனு வந்து வாங்குறாரு. இப்போ இந்த சிற்றரசும் சரி, அண்ணா நகர் கார்த்தியும் சரி, 2 பேருமே மாப்பிள்ளை சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அப்படிங்கிறதும் இங்கே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, தயாநிதி மாறனுடைய ஆதரவோடு அவரோட ஒப்புதலோடு அண்ணா நகர் தொகுதிக்கு வந்து நாங்கள் விருப்ப மனு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. பட் இந்த கிரீன் சிக்னல் யாருக்கு கிடைக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ணா நகர் கார்த்திகா அல்லது சிற்றரசுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ணா நகரை ஏன் மையப்படுத்தி செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வரைக்குமே நம்ம எப்படி வந்து அண்ணா நகரை வந்து ஒரு எலைட்டான ஏரியா, ரொம்ப காஸ்ட்லியான தொகுதின்றமோ, அதே போல் 230 காஸ்ட்லியான ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எம்எல்ஏ யாருன்னா அண்ணா நகர் மோகன் தான். கிட்டத்தட்ட அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது மட்டுமே 170 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு சொத்து இருப்பதாக கணக்கு காட்டியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து பணக்கார ஒரு எம்எல்ஏவாக வலம் வரக்கூடிய நபர். அப்படி இருக்கும் பொழுது சிற்றரசும் கார்த்தியும் நேருக்கு நேராக மோதுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 2 பேருமே சபரீசனுடைய ஆள். ஆனால் இவர் சபரீசன் சிற்றரசுக்கு அதிகமாக கிரீன் சிக்னல் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியெல்லாம் சில செய்திகள் சொல்லப்பட்டுச்சு. இது யார் சொன்னாங்கன்றதெல்லாம் தெரியல. பட் அண்ணா நகர்னு எடுத்துக்கிட்டால் மோகன், கார்த்திக் இந்த பேருங்கிறது ரொம்ப பரிச்சயமான பேர். சரி, இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பில் யார் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் தேட போனால் கடந்த முறை யார் இருந்தாங்களோ அதே நபர் தான் இந்த முறையும் போட்டியிட போகிறதாகலாம் செய்திகள் வந்தது. அதே கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க, அவங்க வந்து கைத்தறி, அதே போல் வந்து அதே போல் சுற்றுலாத்துறை, துணிநூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி நிறைய மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்தவங்க. கடந்த 2 தேர்தலில் 2011 தேர்தலில்
அவங்க வாங்கின வாக்குகளும் 2016 அவங்க வாங்கின வாக்குகளும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்துச்சு. 2016 கிட்டத்தட்ட ஒரு 1500 வாக்குகளில் தான் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அதுவே 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள், அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது அதிமுக மேலே. அந்த அதிருப்தி அவங்களுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்ட அந்த பிரச்சாரங்கள் இதையெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 27,000 வாக்குகள் அடித்து அவங்கள வந்து நகர்த்திட்டாங்க அண்ணாநகர் மோகன். ஸோ அந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான சூழலில் இன்றைக்கி தேதிக்கு, இப்போ நம்ம 2027 நம்ம பேசிகிட்டு இருக்க இதே தேதிக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஏகபோகமாக திமுக மீது இருக்கிறதுங்கிற நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 27,000ங்கிறது சுருங்குமா அல்லது நீளுமா? ஏன் இந்த சுருங்குமா நீளுமா அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா, இன்றைக்கி ரேஸில் வந்து இன்னும் 2 கட்சிகள் இருக்குது. ஒன்று தாவேகா இருக்குது, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் 10,000 மேற்பட்ட வாக்குகள் எல்லாம் இந்த ஏரியாவில் வாங்கியிருக்கிறதாகலாம் சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்பொழுது ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பிரச்சனை, தாவேகா ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை ஒரு பார்ப்பாங்க, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி போட்டியிடக்கூடிய விஷயம் இருக்குது, ஸோ அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த மூன்றும் சேர்ந்து யாருக்கு வாக்கு சதவீதத்தை ஏற்ற போது யாருக்கு குறைக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் வெற்றி தீர்மானிக்க போகுது. குறிப்பாக அண்ணாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 2 முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இளைஞர்களை யார் கவர போகிறாங்க, இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்குன்னு சொல்லி சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த என்ன பிரச்சனைங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம். இந்த 2 மேஜரான விஷயங்களை யார் அழகான முறையில் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ணி பாலிசிஸை மேக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. அடுத்த வீடியோவில் 2 பேருமே செஞ்ச சாதனைகள் என்ன, எந்த இடத்துல அவங்க வீழ்ந்தாங்கன்ற விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி.